கோயம்புத்தூரில் ஒரு 2 சென்ட் இடம் வாங்குற விலையில் இன்றைக்கி அதே கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட 3 சென்ட் இடத்துல கட்டப்பட்ட ஒரு தனி வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது வடகிழக்கு கார்னர் சைட்டில் கட்டப்பட்ட ஒரு 2 BHK வீடுங்க. எத்தனையோ கார்னர் சைட் வீடு பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இந்த கார்னர் சைட் வீடு மாதிரி எங்கேயுமே பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த வீட்டுக்கு 2 பக்கம் ரோடு இருக்குது. இந்த சைடு 33 அடி ரோடு இருக்குது, இந்த சைடு 30 அடி ரோடு இருக்குது. இந்த வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு பார்க் இருக்குங்க, சைட்டுக்கு உண்டான பார்க் ஏரியா இருக்குங்க. ஸோ வீட்டுக்கு 3 பக்கமே சூரிய வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கார்னர் சைட்டில் கட்டப்பட்ட ஒரு தனி வீடு, அது 2 BHK வீடு, பட்ஜெட் வேலையில் கட்டப்பட்ட ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க வீடு பார்த்தீங்கன்னா 3 சென்ட் இடங்க. கிட்டத்தட்ட 3 சென்ட் இடத்துல வீடு கட்டியிருக்காங்க. 1205 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேரளா டைப்பில் அந்த கிளே ஜாலிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் டெலிவிஷன் கொடுத்து அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. வடகிழக்கு கார்னர் சைட்டில் வீட்டோட மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. 25.75க்கு 47.75ங்கிற நீளங்கள் எடுத்து இந்த வீட்டை வந்து வடகிழக்கு கார்னர் சைட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட காம்பவுண்ட் வால் சைடில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கார்டன் ஏரியாவுக்கு உண்டான ஸ்பேஸ் எல்லாம் ரெடி பண்ணி அங்கே கிராஸ் எல்லாம் கொடுத்து நேச்சுரல் பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்லேயுமே நேச்சுரல் பிளான்டேஷன்லாம் கொடுத்து இந்த பெபிள் ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. ஃபோல்டபுள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் வித் அந்த சாண்டில் கலர் தீமில் பெயிண்டிங் ஒர்க்லாம் அடித்து இந்த மாதிரி ஃபோல்டபுள் டைப்பில் ஹெவியான மெட்டல் கேட் கொடுத்து ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு அட்டகாசமான ஒரு பார்க்கிங் ஏரியாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே கார்டனுக்கான ஸ்பேஸ் இங்கேயும் ரெடி பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் பிளான்டேஷனு, கிராஸு, அப்புறம் பெபிள் ஸ்டோன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 4 அடிக்கு நல்ல லென்த்தான செட்பேக் ஏரியா இருக்குது. வீட்டை சுற்றி இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஸஸான செட்பேக் ஏரியாலாம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு. இங்கே வந்து நான் நிற்கிறது நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில். இது வந்து போர்வெல்லுங்க, கடப்பாக்கள் கொடுத்து இங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது பக்கத்துலேயே வாட்டர் சம்ப் இருக்குது. இப்போ நான் நிற்கிற இந்த போர்ட்டிகோட அளவு மட்டும் 11க்கு 15ங்கிற அளவில் இருக்குது. சீலிங்கில் மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணி கிளே ஜாலிஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து இங்கே கார் பார்க்கிங் ஏரியா ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா செக்டு பேட்டர்ன் டிசைனில் கார் பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. அது போக வீட்டை சுற்றி நல்லா நடந்து வர மாதிரி இந்த மாதிரி செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரிக் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி டைல்ஸ் ஒர்க் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனுக்கு ஃபுல்லாக இந்த சைடில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அங்கே எக்ஸ்லைட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் டோர் வந்து நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. தேக்கு மரத்தில் கிளாஷி ஃபினிஷிங்கில் டோர் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. சைடில் வந்து டிசைனர் கிளாஸ் இருக்குது. 2 படிக்கிட்டு ஏறி போகிற மாதிரி ஸ்டெப்ஸு கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறத இந்த லிவிங் ஹாலோட அளவு வந்து 16க்கு 16ங்கிற அளவில் இருக்குது. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதிலே பிளெண்ட் ஆன மாதிரி அந்த உட்டன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய லூவர் பேனல் போர்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக ஃபோக்கஸ் லைட் 4 இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்புறம் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ராடெல்லாம் இங்கே இருக்குது. இந்த லிவிங் ஹாலே பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா டிவி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வெஸ்டர்ன் சைடில் இருக்கிற வால் ஃபுல்லாமே லூவர் பேனல் டிசைன்ஸு, அந்த மார்மேட் டிசைன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் மல்டிமீடியா டிவி நெட் இருக்குது. பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. இந்த டிவி மாற்ற இடம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு லைட் எஃபெக்டோட இந்த டிவி நெட் அட்டகாசமாக இருக்குது. இந்த டிவி நெட்டுக்கு பக்கத்துலேயே வந்து கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜை கேபினெட் பண்ணியிருக்காங்க. இது வந்து CNC லேசுக்கட் டிசைன்ஸோடு இருக்கக்கூடிய டோர் எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட் செஞ்சுருக்காங்க. அப்புறம் படையெல்லாம் போட்டுக்கிற மாதிரி ஒரு ஷெல்ஃப் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் பண்ணியிருக்கிற இன்டீரியர் ஃபுல்லாமே முழுக்க அலுமினியம் மெட்டீரியலில் பண்ண இன்டீரியர் தாங்க. டிவி யூனிட் ஆகட்டும், மாடல் கிச்சன் ஆகட்டும், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அலுமினியம் மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்காங்க. ஸ்டார் கேஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம ஸ்டோரேஜ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ள வந்து UPS இன்வெர்ட்ரு, அதுக்கப்புறம் நம்ம தேவையில்லாத நம்ம ஸ்டோரேஜ் திங்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு UPVC விண்டோஸ் இருக்குது. அது போக இங்கே ஒரு UPVC விண்டோஸ், 2 பெரிய UPVC விண்டோஸ் இந்த லிவிங் ஹாலுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அது போக ஸ்டெப்ஸு போகிற இடத்துல இருந்தும் அங்கே வெளிச்சம் வர மாதிரி இங்கே ஒரு பெரிய விண்டோ இருக்குது. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது வீட்டோட கிச்சன் கம் டைனிங்க. 8க்கு 16ங்கிற அக்னி மூலையில் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டோட கிச்சன் இருக்குது. அந்த சைடு என்ட்ரி ஆனோன்னே டைனிங் ஏரியா. கிச்சன் பொறுத்த வரைக்கும் எல் டைப்பில் கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்து இங்கே ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டை தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. சிங்க் வந்து SSTயில் இருக்குது. கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தங்குடி டைல்ஸ் மிக்ஸ் பண்ண மாதிரியான 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிபி டைல்ஸ் வந்து சீலிங் வரைக்குமே லே பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக 2 விண்டோஸ் இருக்குது. அதுபோக இந்த விண்டோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பார்க் ஏரியாவிலேருந்தும் நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்குங்க. ஏன்னா பின்னாடி பார்க் இருக்குது, வீடு வராது, ரிசர்வ் சைட் ஏரியா. கவுண்டர் டாப்புக்கு கீழே ஃபுல்லாக நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. டேண்டப் பாக்ஸ் இருக்குது. அப்புறம் ஆயில் ப்ளோ ட்ரே, கட்லரி யூனிட், இந்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கிராசரிஸு, ஸ்பைசஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி அந்த ஸ்டோரேஜ் செல்ஃபோடு இருக்குது. எந்த லெவலில் RCC லேப்டாப் ஃபுல்லாமே லேப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க.
இது ஃபுல்லாமே முழுக்க அலுமினியம் மெட்டீரியல் தான். இந்த கிச்சன் ஃபுல்லாக மாடல் கிச்சன் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ் கார்னரில் வந்து ஹேண்ட் வாஷ் மிஷின் வந்துடும். இங்கேயும் வென்டிலேஷனுக்காக ஒரு யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. அது போக கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பெட்ரூமோட டோருங்க. நல்லா நீட்டான ஒரு டிசைனில் ரெடிமேட் ப்ளஸ் ஸ்டெப் டோராக ஃபிட் பண்ணியிருக்காங்க. உட்டன் டோர் தான். டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த கிட்ஸ் பெட்ரூமோட அளவு 10க்கு 11ங்கிற அளவில் இருக்குது. இங்கேயும் வென்டிலேஷனுக்காக ஒரு யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. ஆர்சிசி லேப்டாப் பிளான் பண்ணியிருக்காங்க. அது போக வர வழியில் அந்த பேசேஜுக்கு மேலே இருக்கிற செல்ஃபும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரினா இங்கே ஒரு லேப்டாப் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து கன்னிமூலையில் இருக்குது, சவுத் வெஸ்ட் கார்னர். இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோருங்க. வெயிட்லெஸ் பிவிசி டோர் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 5க்கு 6ங்கிற அளவில் இருக்குது. கிரே கலர் தீமில் டைல்ஸ் ஒர்க்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும், வாலுக்கு வந்து கிரே கலர் தீம்லேயே கிளாஷி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ் வந்து இந்த மாதிரி 3D பேட்டர்னில் இருக்கக்கூடிய டைல்ஸ் வந்து லிண்டல் லெவல் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. அப்போது கீசர் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறமா மாட்டி கொடுப்பாங்க. அது போக இந்த வீட்டுக்கு வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு லிவிங் ஹால்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால்லேருந்து ஸ்டெப்ஸ் போகுதுங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கிரே கலர் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஆன்டிஸ்கிட் மேட் ஃபினிஷிங் டைப்பில் இருக்குது. சைடு ஹேண்டில்ஸ் வந்து எம்எஸ்டியில் வந்து உட்டன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய பெயிண்ட் ஒர்க் பண்ணி உட்டன் ஹேண்டில்ஸில் இருக்கிற மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு பெரிய ஃபிக்ஸ்டு யூபிவிசி விண்டோஸ் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பட்டி யூஸ் பண்ணி டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. கோல்டன் பேட்டர்னில் இருக்கிற மாதிரியும் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் ஒரு லான்ச் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த லான்ச் ஏரியாவில் ஃப்ளோரிங் ஆகட்டும், பெட்ரூமோட ஃப்ளோரிங் ஆகட்டும், எல்லாமே மேட் ஃபினிஷிங் டைப்பில் உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரியான டைல்ஸ் ஒர்க் தான் லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 10க்கு 16ங்கிற அளவில் இருக்குது. இங்கேயும் வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் இருக்குது. ஆர்சிசி லேப்ட் இருக்குது. ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 8க்கு 5ங்கிற அளவில் இருக்குது. இங்கேயும் ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் டைல்ஸ் ஒர்க்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்டிஸ்கி டைல்ஸும் 3D பேட்டர்னில் இருக்கக்கூடிய டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதுபோக இந்த வீட்டுக்கு வந்து ஒரு ஓப்பன் பால்கனி ஏரியாவும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் ரைட் சைடில் வந்து பெட்ரூம், லெஃப்ட் சைடில் வந்து ஓப்பன் பால்கனி ஏரியா போகிற மாதிரி கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான ஸ்டீல் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு எல் டைப்பில் வந்து ஒரு ஓப்பன் பால்கனி ஏரியா இருக்குது. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே வெதரிங் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஸ்பைரல் ஸ்டெப் வந்துடும். அது கீழே வந்து வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கிற மாதிரி இங்கே வந்து ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்புட்டு, அவுட்லெட்டு, அப்புறம் ஃப்ளக் எல்லாம் மாட்டிக்கிற மாதிரி சாக்கெட் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டோட விலை 47,50,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இந்த ஒரு வீடு மட்டும் இல்லை, இங்கே 37 லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து ஒரு 2 BHK வீடு ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீட்டுக்கு நீங்கள் முன்பணம் வந்து ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் போதும். பேலன்ஸ் ஃபுல்லாமே நம்ம லோன் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஏரியாவும் நிறைய வீடுகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இருக்குங்க. மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் தான் இருக்குது. இந்த கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூரில் அன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகக்கூடிய அந்த ஹைவேல பொகலூர் லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்குங்க. இந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்லேயே நம்ம வந்துடலாம் இந்த வீட்டுக்கு. இங்கே கட்டின வீடு மட்டும் சேல்ஸுக்கு இல்லாமல் இடமாவும் இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சென்ட்டோட விலை 3,95,000 ரூபாங்க. இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.